நான் இப்போ சொல்ல போகிற ஒரு பிரச்சனை வந்து நம்ம எல்லாத்து ஃபேமிலியிலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேட்டிவாக இருக்கோம் அப்படின்னா, போன ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரியவங்க இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா யாரோ ஒருத்தரும் கூட ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஆகியிருக்கும். ஆனால் அதை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சொல்லாமல், அவங்களும் வந்து வராமல், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரேஷன் கேப்பே ஆயிரும். சொந்தக்காரங்களாக தான் இருக்கும், நெருங்கின சொந்தக்காரங்களாக தான் இருக்கும். பட் யாருன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தா அவங்க நம்ம பெரியப்பாவாக இருக்கலாம், நம்ம பங்காளிகளாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம். பட் யாருன்னே எதுக்குன்னு தெரியாது. அவங்க வளர்கிற அந்த ஜென்ரேஷனுக்கும் என்ன பிரச்சனையும் தெரியாது. அவங்க காலப்போக்கில் மாறி வர சூழலுக்கு ஏற்ப அவங்களே அந்த பிரச்சனையை வந்து மறந்துருப்பாங்க. பட்டு அவனுக்கு இவனுக்கு ஆகாது, பேச மாட்டாங்க அப்படின்ட்டு பேசவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து போகட்டும், நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்து போகலாம். நம்ம வீட்டில் கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகாமல் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்லேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ ஏதாவது ஒரு துக்க காரியங்கள் நிகழும்போது நம்மளுக்குள்ளே எவ்வளோ பகை இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி அந்த சைடு வச்சுட்டு மனிதாபிமானங்கிற ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு ஆதரவாக நம்ம போய் நிற்கணும். இதுதான் தமிழர் பண்பாடு. சொன்னது சரியா தவறா? சரினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.